இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரோல்ஸ் ராய் கார் வாங்கும்போது, அதனுடைய நுழைவு வரி. அந்த வரிக்கும் இதே மாரி தான் பண்ணாரு. ஏன்னா உங்களுக்கு இறக்குமதி கார் வாங்குற அளவுக்கு உங்கள்ட்ட பணம் இருக்கிறது. அப்ப அதுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை செலுத்துவதில உங்களுக்கு என்ன தயக்கம்? அதே போல முன்னர் ஒரு முறை வந்து இந்த மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது, வருமான வரித்துறை மீண்டும் ஒரு முறை வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளாக்கி, நெய்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டது போலவே அவர் வந்து வருமான வரித்துறை ஆணையரகத்துக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். ஸோ இன்னும் ஒரு அதுல சிறப்பெல்லாம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் எல்லாம் வருமான வரித்துறைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆணையராக இருந்தவர் தான் இன்னைக்கு இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளரின் 3வது நிலையில் இருக்கக்கூடிய அருண்ராஜ், இந்திய வருவாய்த்துறை அதிகாரி அருண்ராஜ். அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு என்ன பணம்னா என்ன பெரிய பணம், நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்க செலுத்துற வருமான வரி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. 1,50 கோடி தானே செலுத்திட்டு போகலாமே. அதற்கு எதற்காக மீண்டும் மீண்டும் வழக்கு? அந்த வழக்கு வந்து இன்னைக்கு 3 வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு, அப்ப இதன் தொடர்ச்சி என்ன அப்படின்னா, கட்ட வேண்டியதுதான் கட்டுவோம். நம்ம கடைசியா கட்டிக்கிருவோம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து இழுத்தடிப்போம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவருடைய இது இருக்கு. இன்னொன்னு வந்து அது ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டிஷன்ஸா கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் தாழும். அப்ப உடனே என்ன சொல்லிக்கலாம்னா, நீங்க காலம் தாழ்ந்து வந்திருக்கீங்க. கால வரம்புரை சட்டம் வந்து இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து இந்த வழக்குல பொருந்தும். அதனால எனக்கு வந்து நீங்க அபராதம் போட முடியாது. இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வரி ஏய்ப்பு செய்வதை வந்து விஜய் வந்து வழக்கமாக தான் வைத்திருக்கிறார். இவர் வந்து மக்கள் நலன் பற்றி பேசுவதோ, இல்ல வந்து பணத்தின் மீது அவருக்கு வந்து விருப்பமே இல்ல. அதனால நான் வந்து முழுமையா மக்கள் சேவைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஏன்னா நம்ம இன்னும் இதுல சொல்லிக்கிட்டே போலாம். புலி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பேர் சொன்னேன். அதுலயே பல பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். தயாரிப்பாளர்கள் ஒருவரான பி.டி. செல்வகுமார் யாரு? விஜயோடைய மக்கள் தொடர்பு அதிகாரி. விஜயோட பிஆர்ஓக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கான வசதி வாய்ப்பு எப்படி வந்திருக்கும்? கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய பினாமி இந்த படத்தை தயாரித்ததே விஜயா தான் இருக்கணும். அதுதான் உண்மை. பல தலைமுறையாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் மட்டும் திடீர்னு எப்படி தயாரிப்பாளர் ஆனாரு, ஒரே நேரத்தில் அவரால் எப்படி 5 படம் எடுக்க முடியுது அப்படின்னு அங்கே மூக்க நுழைக்கிற அமலாக்கத்துறை நடிகர் விஜயிடம் பிஆர்ஓவாக வேலை பார்த்த பி.டி. செல்வகுமார் தான். அப்ப அவர்கிடம் ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு, அதுவும் நடிகர் விஜயை போன்று உங்க பாசையிலேயே சொல்லணும்னா கெரியரின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வைத்து படம் தயாரிப்பதற்கு அவரிடம் என்ன வருமான பொருளாதார பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறத அமலாக்கத்துறை ஆராய்ந்திருந்தால் இந்த வழக்கு வந்து வெறும் வருமான வரித்துறை விஜய் வரி ஏய்ப்பு பண்ண வழக்கா மட்டும் இருக்காது. விஜய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய வழக்காக இந்த புலி திரைப்படமே இருக்கும்.